ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 5ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உச்ச பிரம்ம வடிவத்தை அக்ரூரர் உணர்ந்ததும் அவரை புகழ்ந்ததும். நகர பெண்களான மேய்ப்பவர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிக்கு வருகை தந்தது. அவர்களாலும் இறைவனால் சலவை செய்பவரின் ரட்சிப்பாலும் கவரப்படுதல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மன்னா, அக்ரூரர் மற்றும் பலராம சுவாமியுடன் வடமதுரை தோட்டத்தை அடைந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தேரை யமுனை நதிக்கரையில் நிறுத்தி இறங்கினார். நதியின் நீரை அருந்திய பிறகு அவர் தனது தேருக்கு திரும்பினார். பின்னர் தனது 2 சகோதரர்களிடமும் அனுமதி பெற்று அக்ரூரர் யமுனையில் நீராடச் சென்றார். தனது அன்றாட சடங்குகளை செய்த பின்னர் அவர் திரும்பினார். அவர் யமுனையின் தெளிவான நீரில் நுழைந்தார். யமுனையின் நீர் ஆழமாக இருந்தது. அதில் பெரிய அலைகள் எழும்பிக் கொண்டிருந்தன. கர்க முனிவர் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஒரே நீரில் கண்டார். ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நரேஸ்வரரே, இதனை கண்ட அக்ரூரர் ஆச்சரியம் கொண்டு தேரின் அருகே சென்று இருவரும் அங்கே அமர்ந்திருப்பதையும் கண்டார். பின்னர் அவர் தண்ணீருக்குள் வந்தபோது அங்கேயும் காணப்பட்டனர். பலராம சுவாமி அரவத்தின் சேஷ வடிவத்தில் சுருண்டு அமர்ந்திருந்தார். மேலும் அவரது மடியில் மிகவும் பிரகாசமான கோலோகம், கோவர்த்தன மலை, யமுனை நதி, அழகான பிருந்தாவனம் மற்றும் எண்ணற்ற பல நூற்றுக்கணக்கான சூரியன்களின் ஈர்க்கக்கூடிய ஒளிவட்டம் ஆகியவை முறையே அவரது மடியில் பிரதிபலித்தன. ரசமண்டலத்திற்குள் உள்ள அதே ஜோதி மண்டலத்தில் பல நூற்றுக்கணக்கான காமதேவர்களின் அழகையும் இனிமையையும் வெறுத்த மிகச்சரியான மனிதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ஸ்ரீ ராதையுடன் அக்ரூரரின் பார்வைக்கு வந்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உயர்ந்த கடவுளாக கருதி அக்ரூரர் அவரை மீண்டும் மீண்டும் வணங்கினார். மேலும் கூப்பிய கரங்களால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை புகழ்ந்தார். அக்ரூரர் கூறினார், எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியும் கோலோகத்தின் அதிபதியுமான மிகவும் பரிபூரண பகவான் கிருஷ்ணச்சந்திரனுக்கு வணக்கம். பகவானே, தேவி ஸ்ரீ ராதையின் உயிரை கொடுப்பவரும் பிரஜத்தின் அதிபதியுமான நீங்கள் மீண்டும் மீண்டும் வணங்கப்படுகிறீர்கள். அன்னை யசோதைக்கு இன்பம் தரும் ஸ்ரீ நந்தனுக்கும் பகவான் ஸ்ரீஹரிக்கு வணக்கம். தேவகி புத்திரனே, கோவிந்தரே, வாசுதேவரே, பிரபஞ்சத்தின் அதிபதியானவரே, யதுகுல திலகரே, ஜெகநாதரே, புருஷோத்தமரே, தமக்கு வணக்கம். தங்களை வரவேற்கிறோம். என் குரல் எப்போதும் உங்கள் நற்பண்புகளை விவரிப்பதில் ஈடுபடட்டும். என் செவிகள் உங்கள் கதையை கேட்டன. என் கரங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக சேவை செய்வதில் ஈடுபடட்டும். என் மனம் எப்போதும் உங்கள் தாமரை திருப்பாதங்களையும் இரு விழிகளையுமே சிந்திக்கட்டும். உங்கள் ஒளிரும் அற்புதமான தங்குமிடம் சிறப்பு வாய்ந்தவரின் பார்வையில் மூழ்கி இருங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, அக்ரூரர் இவ்வாறு இறைவனின் மகிமையை புகழ்ந்து கொண்டிருந்த போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது உலகத்துடன் அங்கேயே மறைந்தார். பின்னர் அவர்களை வணங்கி அவ்வப்போது சடங்குகளை முடித்த பிறகு அக்ரூரர் கிருஷ்ணரை பரபிரமமாக அறிந்து ஆச்சரியத்துடன் தேருக்கு வந்தார். கனசதுரம் போன்ற ஆழமான ஒளியை எழுப்பிய காற்றின் வேக ரதத்தின் மூலம் பகல் நேரம் செல்ல செல்ல அக்ரூரர் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வடமதுரைக்கு அழைத்து வந்தார். அங்கு நகரத்தின் தோட்டத்தில் எதுக்களில் சிறந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மன்னர் நந்த மகாராஜரை கண்டார். அவர் புன்னகைத்து கொண்டே ஒரு செம்மறி ஆடு போன்ற கடுமையான குரலில் அக்ரூரரிடம் பேசினார். பகவான் கூறினார், மரியாதைக்குரியவரே, இப்போது உங்கள் தேரில் வடமதுரைக்கு செல்லுங்கள். நான் இடையர் சிறுவர்களுடன் பின்தொடர்கிறேன் என்றார். ஆக்கூர், கடவுளே, ஜெகநாதா, கோவிந்தா, புருஷோத்தமனே, இறைவா, தயை கூர்ந்து உங்கள் மூத்த சகோதரர் மற்றும் மாடு மேய்ப்பவர்களுடன் என் இல்லத்திற்கு வாருங்கள். பிரபஞ்சத்தின் தலைவரே, இன்று என் இல்லத்தை உங்கள் கால் தூசியால் புனிதப்படுத்துங்கள். புனித திருவடியின் தூசியால் என் இல்லத்தை புனிதப்படுத்துங்கள் என்று கூறினார். உங்களை அழைத்து செல்லாமல் நான் என் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன். தங்களையும் அழைத்து செல்லாமல் நான் இல்லத்திற்கு செல்வது நன்றாக இருக்காது. தங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று அக்ரூரர் கூறினார். அக்ரூரர் யதுவம்சத்தின் எதிரியான கம்சனை கொன்ற பின்னர் நான் தங்கள் இல்லத்திற்கு நிச்சயமாக
என் தமையனான பலராம சுவாமி மற்றும் மாடு மேய்க்கும் ஆயர் சிறுவர் சகோதரர்களுடன் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை காப்பேன். அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கேயே தங்கினார். அக்ரூரர் மதுராபுரிக்குள் நுழைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை கம்சனுக்கு தெரிவித்த பின்னர் அவர் இல்லம் திரும்பினார். மறுநாள் பலராம சுவாமி மற்றும் இடையர்களுடன் வடமதுரைக்கு செல்லவிருந்த கோவிந்தனை கண்டு நந்தன் இவ்வாறு கூறினார் என்று நாரத மாமுனிவர் கூறினார். மகனே, மதுராபுரியை கண்டவுடன் நேராக திரும்பிச் செல். அதை கோகுலம் என்று தவறாக எண்ண வேண்டாம். அது ஒரு பயங்கரமான ராஜ்யம், மிகவும் நல்லது. இதன் பிறகு நந்தரால் ஈர்க்கப்பட்டு வயதான மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிக்கு சென்றார். பலராம சுவாமியும் அவர்களுடன் சென்றார். கோட்டை நகரத்துடன் கூடிய அந்த நகரம் கடவுள்களின் தலைநகரான அமராவதியைப் போல அழகாக இருந்தது. தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட அழகான இல்லங்கள் மற்றும் வானளாவிய அரண்மனைகளை கொண்டது. யமுனையின் கரையில் இரவு படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. அங்குள்ள விளையாட்டுத்தனமான அலைகள் காண்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தன. இவை அனைத்தும் மற்றும் அதன் தெய்வீக ஆண்கள் மற்றும் பெண்களுடன் அந்த நகரம் அழகாபுரியை போல அழகாக தெரிந்தது. வடமதுரையின் சிறப்பையும் செல்வந்தர்களின் மாளிகைகளையும் ரசித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் பிரதான சாலையை அடைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை குறித்த செய்தியை கேள்விப்பட்டதும் வடமதுரையின் பெண்கள் அவரை குறித்து அதிகம் கேள்விப்பட்டிருந்ததால் தங்கள் பணிகளையும் குழந்தைகளையும் கூட கைவிட்டு கடலுக்கு செல்லும் ஆறுகளைப் போல அவரை காண விரைந்தனர். சிலர் தங்கள் அரண்மனைகளின் கூரைகளிலிருந்தும் மற்றவர்கள் தங்கள் பக்கவாட்டு அரண்மனைகளின் கூரைகளிலிருந்தும் மற்றவர்கள் தங்கள் பக்கவாட்டு ஜன்னல்களின் விரிசல்களிலிருந்தும் மற்றவர்கள் சுவர்களிலிருந்தும் மற்றவர்கள் ஜன்னல் திரை சீலைகளிலிருந்தும் மற்றவர்கள் இல்ல வாசலிலிருந்தும் தங்கள் இல்லங்களிலிருந்து வெளியே எட்டி பார்த்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விளையாட்டுத்தனமான முடியின் ஒரு பகுதி அவர் முன்னால் இருப்பவர்களை கவர அதை அணிந்திருப்பது போல அவரது முகத்தில் தோன்றியது. மற்றொரு பகுதி அவரது கிரீடத்தின் கீழ் வைக்கப்பட்டு பின்னால் இருந்து வருபவர்களை கவர அதை அணிந்திருப்பது போல அவருக்கு பின்னால் தொங்கியது. அவரது மஞ்சள் பட்டாடையின் பாதி இடுப்பில் கட்டப்பட்டு பிரகாசித்தது. மற்ற பாதி அவரது தோளில் சாய்ந்தது. நீல மேகங்களில் மின்னல் போல பிரகாசித்தது. அரசரே, அவர் ஒரு கையில் தாமரையையும் மார்பில் வைஜெயந்தி மாலையையும் வைத்திருந்தார். செவிகளில் புதிய மகர வடிவ காதணிகளையும் சூரியனை போல பிரகாசிக்கும் தங்க வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலையும் அவர் கொண்டிருந்தார். பிரபஞ்சத்தின் உச்சகட்ட கட்டுப்பாளரும் எண்ணற்ற கரங்களை கொண்டவருமான வசுதேவரின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு முழு நகரத்தின் பெண்களும் திகைத்து போனார்கள். அந்த நகரத்து பெண்கள் அவர் நந்தரின் மைந்தன் வசிக்கும் பிருந்தாவனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவருடைய வசீகரமான வடிவத்தை தினமும் காணும் அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் பாக்கியவான்கள், அந்த மாடு மேய்க்கும் பெண்களான ஆயர் சிறுமியர்களும் பாக்கியவான்கள் ஆவார்கள். ராச நடனத்தின் போது அவரது உதடுகளிலிருந்து அமிர்தத்தை மீண்டும் மீண்டும் அருந்தும் அளவிற்கு அவர்கள் என்ன நல்ல செயலை செய்தார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறினர். அரசே, அந்த நெடுஞ்சாலையில் துணி வியாபாரி ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் மிகவும் திமிர் பிடித்தவராகவும் பைத்தியக்காரராகவும் தோன்றினார். மாடு மேய்க்கும் சிறுவர்களின் அனுமதியுடன் மதுசூதனன் அவரிடம், என் புத்திசாலி நண்பரே, எங்களுக்கு அழகான ஆடைகளை கொடுங்கள். நீங்கள் செய்தால் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கூறினார். அந்த சலவைக்காரர் கம்சனின் பணியாள் மற்றும் ஒரு பெரிய துன்மார்கன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு அவர் நெய்யால் பூசப்பட்ட ஒருவரைப் போல கடுமையான கோபத்தால் எரிந்து அந்த நெடுஞ்சாலையில் மாதரிடம் இவ்வாறு கூறினார். சலவைக்காரன் கூறினான், உங்கள் முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்களா? கட்டுக்கடங்காத மாடு மேய்ப்பவர்களே, உங்கள் முன்னோர்கள் இடுப்பு துணிகளை அணிந்திருக்கவில்லையா? காட்டில் வசிக்கும் மாடு மேய்ப்பவர்களே, நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் சீக்கிரமாக இந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்றால் துணி திருடர்களான உங்களை எல்லாம் நான் சிறையில் அடைப்பேன் என்றான். அரசரே,
எதுகுல திலகரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி பேசிய அந்த சலவைக்காரனின் தலையை விளையாட்டாக தன் முன்கையால் திருகினார். விதேகராஜரின் உடலில் ஒளி இருண்ட கிருஷ்ணரில் கலந்தது. அரசரே, பின்னர் அவரது சீடர்கள் அனைவரும் துணி மூட்டைகளை அங்கேயே விட்டுவிட்டு இலையுதிர்கால காற்றின் சக்தியால் மேகங்கள் சிதறடிக்கப்படுவது போல எல்லா திசைகளிலும் ஓடிவிட்டனர். பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த ஆடைகளுக்கு மத்தியில் இருந்து தங்கள் தேய்ந்து போன ஆடைகளுடன் எழுந்தபோது மீதமுள்ள ஆடைகளை மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று நாரத மாமுனிவர் கூறுகிறார். மற்றும் வழிப்போக்கர்கள் அவற்றை எடுத்துச் சென்றனர். இடையர் சிறுவர்களுக்கு அந்த ஆடைகளை எப்படி அணிய வேண்டும் என்று தெரியவில்லை. எனவே பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னிலையில் அவர்கள் அந்த அழகான ஆடைகளை ஒழுங்கற்ற முறையில் அணியத் தொடங்கினர். இந்த நேரத்தில் ஒரு சிறுவன் 2 சகோதரர்களை கண்டு அவர்களை விசித்திரமான வண்ண ஆடைகளை அணியச் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டான். பலதேவர் என்ற தெய்வீக வேடங்களை அணிந்தார். ராஜனே, அதேபோல் மற்ற இடையர் சிறுவர்களுக்கு சரியான ஆடைகளை அணிவித்த பின்னர் அவர் மீண்டும் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டார். சிறுவனால் மகிழ்ச்சியடைந்த முழுமுதற் கடவுள் அவருக்கு தம்முடைய சாயலை கொடுத்தார். மேலும் பலதேவர் மீண்டும் அவருக்கு வலிமை, செல்வம் மற்றும் நீண்ட அழகிய செல்வத்தை வழங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மதுரா பிரவேசம் என்கிற 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.